வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் டெட்டு பேப்பர் 2க்கான தமிழ் ஓகேங்களா ஆன்சர் கீ பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான தமிழ் ஆன்சர் கீயை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1 தூய்மை என்னும் பொருள் தராத சொல் எது அப்படின்னா தூய்மை. ஓகேங்களா, அதாவது மாசு என்னும் பொருள் தராத சொல் எதுன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் தூய்மை. மாசு என்னும் பொருள் தராத சொல்லு தூய்மை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 32 கூற்று. பாருங்க, ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. சரி, பயனிலை இரண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தப்பு. அப்போ ஆன்சர் பாருங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33 சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன கலை சொற்கள். ஆன்சர் ஏ, கலை சொற்கள். சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன கலை சொற்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க, கூற்று ஒன்று என்பதை குறிக்கும் ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. சரி, ஓகேங்களா. ஒன்று என்பது ஓருன்னு சொல்லலாம், ஒருன்னு சொல்லலாம். சரி, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர். ஓகேங்களா, அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓருங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்பு, ஓகேங்களா, உயிர்மை சொல்லுக்கு ஒரு என்னும் சொல்லும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓருங்கிறத யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே சரி. அப்போ கூற்று 1 2 சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 35 கூற்று மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னன் என்று போற்றப்படுகிறார். அப்போ மனுநீதி சோழன் என்பவர் நீதி தவறாத மன்னன் என்று போற்றப்படுகிறார். சரி, இளம் வயதில் முதியோர் போல் வேடமணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். முதியோர் போல வேடம் அணிஞ்சு சரியான தீர்ப்பு வழங்கினார். அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. அப்போ 35க்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, 36வது கொஸ்டின் பாரதி நாள் இன்றோட பாட்டசைத்து ஆடடா என்று பாடியவர் வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37 திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யாருன்னா ஜியு போப்பு. அடுத்த 38வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்க, காய் விடத்து அப்படின்னா வெறுப்பவர் இடத்து 2. அடுத்து பாருங்கன்னா சாற்றுங்கள் அப்படிங்கிறதுனா கூறும் இடத்து. அப்போ 1. அப்போ 2, 1. அடுத்து கண்ணோட்டம் என்பது இரக்கம். அப்போ 4, அடுத்து வனப்பு என்பது அழகு 3, பாருங்க 2 இதெல்லாம் இருக்குது. பாருங்க 2, 1, அடுத்தது 4, அடுத்தது 3. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க, பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். சரி, காரணம் யான் என்பது பன்மையை குறிக்கும். அதாவது பன்மையை குறிக்குங்கிறாங்க யான் என்பது. அப்போ இது தவறு. அப்போ பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படுவது சரி, யான் என்பது தன்மையும் பன்மையும் குறிக்கும் அப்படிங்கிறது தவறு.
அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. ஓகேங்களா? கற்றவருக்கு மட்டுமே விளங்குபவை யாவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகும் அமையும் சொற்கள் திரிச்சொல். ஓகேங்களா? கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை யாவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகும் அமையும் சொற்கள் திரிச்சொல். இது பேப்பர் 2லையும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? பேப்பர் 2லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பேப்பர் 1லையும் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 41. பாருங்க, பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். சரி. அதை கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவை குறிப்பது படர்க்கை எனப்படும். அதாவது தன்மையும் முன்னிலையும் தவிர்த்து மற்றவை குறிப்பது படர்க்கைன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அதாவது ஒரு பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். சரி. தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். ஓகேங்களா? இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க, பொறுத்துக. பாருங்க, பாரதியார் எழுதிய நூல் குயில் பாட்டு. அப்போ 3 கமா. அடுத்து பாரதிதாசன் எழுதிய நூல் பாருங்க தமிழ் இயக்கம். அப்போ 4. அடுத்தது வாணிதாசன் எழுதியது கொடிமுல்லை. அப்போ 2 கமா. திருமுருகன் அப்படிங்கிறது ஓகேங்களா என் தமிழ் இயக்கம். அப்போ 1. பாருங்க, மறுபடியும் பாரதியார் தமிழ் இயக்கம். ஓகேங்களா? பாரதியார் குயில் பாட்டு, பாரதிதாசன் தமிழ் இயக்கம், வாணிதாசன் பார்த்தீங்கன்னா கொடிமுல்லை, திருமுருகனுங்கிறது என் தமிழ் இயக்கம். அப்போ ஆன்சர் 3, 4. பாருங்க, 3, 4, 2, 1. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. பாருங்க, நாயில்கள் என்று அழைக்கப்படுபவை அம்பு எய்தும் நிலையங்கள். ஆன்சர் பி. உலகில் சாகா வரம் பெற்ற பொருள் புத்தகங்களே என்றவர். உலகில் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் காதே. உலகில் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் காதே. அடுத்து பாருங்க, 45வது கொஸ்டின். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் தூது. ஓகேங்களா? வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டாங்கன்னா தூது. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 46. ஓகேங்களா? வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் எது? மூதுரை தான் வாக்குண்டம்னு சொல்கிறாங்க. அடுத்து 47வது கொஸ்டின். இசை நிறை பொருள்களில் வருவது அடுக்கு தொடர். ஆன்சர் பி, அடுக்கு தொடர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. இணைப்பு சொல் அல்லாததுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இணைப்பு சொல். ஏனெனில், அப்படியெனில், அப்படி இல்லாவிட்டால், இது எல்லாமே இணைப்பு சொல். இணைப்பு சொல்லில் வராதது அல்லாதது பார்த்தீங்கன்னா மட்டுமே. அடுத்து 49வது கொஸ்டின். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். ஆன்சர் பி, சிலப்பதிகாரம். கொஸ்டின் நம்பர் 50. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. கொஸ்டின் நம்பர் 51. பாருங்க, ஓகேங்களா? பல வகை பயன்படும் நீர்த்தேக்கம்னா இளஞ்சி. அப்போ 3. அடுத்தது
உவர்மண் நிலத்தில் தோன்றும் நீர்நிலை. உவர்மண் நிலத்தில் தோன்றும் நீர்நிலை கூவல். அப்போ 4 கமா. அடுத்தது சிறிதாய் அமைத்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். இது குண்டம். அப்போ 1 கமா. அடுத்து பாருங்க, நீர்வரத்து மடையின்றி மழைநீரை கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. ஓகேங்களா? புனர்குளம். எது? புனர்குளம். அப்போ 2. அப்போ ஆன்சர் பாருங்கள் 3 கமா 4 கமா 1 கமா 2. அப்போ பாருங்கள் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 52. கொஷின் நம்பர் 52 பாருங்கள், சரியான விடையை கண்டறிக. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அது எது? ஓகேங்களா? புத்தகம். ஆன்சர் டி, புத்தகம். அடுத்த கொஷின் நம்பர் 53. கொஷின் நம்பர் 53 பாருங்க, கொஷின் நம்பர் 53 பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரும்பின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திர நூலுக்கு தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம், திருமூலர் எழுதிய நூல். அடுத்து பாருங்க 59வது கொஸ்டின். பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பார். சரி. பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. சரி. பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. இதுவும் சரி. கூற்று காரணம் 2மே சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற நாடக நூல். சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற நாடக நூல் பிசியாரந்தையர். ஓகேங்களா? பாரதிதாசன் எழுதிய பிசியாரந்தையர். பாரதிதாசன் எழுதிய பிசியாரந்தையர் நூல் தான் ஓகேங்களா சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற நூல். யாருது? பாரதிதாசனுடைய சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற நூல் தான் பிசியாரந்தையர். இது ஒரு நாடக நூல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். ஓகேங்களா? இயற்சொல் 4 வகைப்படும். அடுத்து பாருங்க 58வது கொஸ்டின். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து பாருங்க 60வது கொஸ்டின். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும். இப்பாடல் வரிகளினுடைய ஆசிரியர். ஓகேங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர்னு சொல்கிறாங்க. ஆன்சர் புரட்சி கவிஞர். ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுவரை பார்த்தீங்கன்னா 60 வினா விடை பார்த்தோம். நம்மளுடைய பிடிஎஃப்ல இருந்து வாங்கின கொஸ்டின் நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருந்தோம். ஒரு சில பேர் பிடிஎஃபாக வினா வாங்கியிருந்தோம். அது எந்த இடத்துல இருக்குதுங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள். ஓகேங்களா? தமிழ் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயுன் தமிழ்நாட்டை மேற்கோளாக காட்டிய நூல் சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நமக்கு பேப்பர் 1ல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 6வதுல தமிழ் புக்கில் உங்களுக்கு 200 கொஸ்டின் பிடிஎஃபாக கொடுத்ததில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் கொஸ்டின் நம்பர் 53ல் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 53ல் பாருங்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் உங்களுக்கு 200 பிடிஎஃபாக கொடுத்த கொஸ்டினில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டளப்படையில் அளவெடுக்கும் மொத்த அளவுகளினுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? மொத்த அளவுகள்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? மெய்யெழுத்து மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 10. இது 10th புத்தகத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க 92வது கொஸ்டின்.
தமிழ் 3000 தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். இது 8வது புக்கில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். அதனுடைய கொஸ்டின் நம்பர் 92. அடுத்தது, உலகின் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகமே, இதனை கூறியவர் காதே. யாரு? காதே. இது 9th புக்கில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்த கொஷின். பிடிஎஃப் நம்பரு கொஷின் நம்பர் 114. அது பாருங்க, ஓகேங்களா. பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். அப்போ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யார்? பெரியார். அப்போ கொஷின்லேயே உங்களுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். இது 9வது புக்கில் இருக்குது. அந்த விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா யுனெஸ்கோ தான் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அப்போ அடுத்த கேள்வி இப்படி கூட கேட்கலாம், பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டப்பட்ட வழங்கிய அமைப்பு எதுனா கேட்டாங்கன்னா யுனெஸ்கோ. அப்போ யுனெஸ்கோ நிறுவனம் தான், ஓகேங்களா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தை பெரியாருக்கு கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், இது 174வது கொஷின். உங்களுக்கு 9th புக்கில் 200 பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். அந்த கொஷினில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 73. வெள்ளை நகரம். இது உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். வெள்ளை நகரம், ஓகேங்களா, அல்லது கருப்பு நகரம், இவ்விரு பகுதிகளையும் இணைக்கும் பகுதியை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மதராஸ்பட்டினம். மதராஸ்பட்டினம் அப்படிங்கிறது சென்னை. சென்னை தான் மதராஸ்பட்டினம், ஓகேங்களா. இந்த கொஷினும் உங்களுக்கு பேப்பர் 1 கேட்டிருக்கிறான். இது எந்த புக்கில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, 12வது தமிழ் புக்கில் இருக்குது. புதிய 12வது தமிழ் புக்கில் இருக்குது, ஓகேங்களா. 12வது புதிய தமிழ் புக்கில் தான் இந்த கருப்பு நகரம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா, திருநெல்வேலி மாவட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. சரி. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையை இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகிறது. சரி. பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருப்பதால், ஓகேங்களா, இதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. இந்த கொஷினும் நமக்கு குரூப் 1 கேட்டிருக்காங்க. இது 7ஆம் வகுப்பில், ஓகேங்களா, இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், அதே கொஷின், அதே 7வது வகுப்பில் 65வது கொஷின். கொஷின் நம்பர் 65 பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பிசியாரந்தை என்னும் டேஸ் நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றது. அவர் எழுதிய இந்த பிசியாரந்தை நூல் நாடக நூல். இதுவும் உங்களுக்கு, ஓகேங்களா, குரூப் 1 பேப்பர் 1 கேட்ட கொஷின். பாருங்கள், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இது 6வது தமிழ் புக்கில் இலக்கண புக்கில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், 95வது கொஸ்டின். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாக இலக்கியம் மட்டுமே பயின்று வருவதை அமையும் சொற்கள் திரிச்சொற்கள். திரிச்சொல்லு, அமையும் சொல்லு திரிச்சொல்லு. இது 7ஆம் வகுப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கு. பாருங்கள், 9th புக்கில் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கிறான். இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், ஓகேங்களா. அடுத்தது கண்மாய் அப்படிங்கிறது பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். அடுத்து பாருங்கள், குண்டம் என்பது நம்ம கொஷினை கேட்ட கொஷின், ஓகேங்களா. சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. கூவல் என்பது பாருங்கள், ஓகேங்களா, உவர்மண் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படும் நீர்நிலை. அப்போ ஆன்சர் சி, ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக ஏற்கனவே கொடுத்துருக்கு, ஓகேங்களா. இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு பிஇஓ அண்டு GSGL, ஓகேங்களா, இதுக்குண்டான வீடியோ, ஓகேங்களா, கிளாஸு, கொஷின் பேப்பர் எல்லாமே அடுத்தது உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் எனக்கு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய வீடியோவும் பிடிஎஃப்பும் வாங்கினதுனால 95 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கேன். எத்தனை மார்க்கு? 95க்கு மேலே, ஓகேங்களா, மார்க் எடுத்திருக்கேன். அதாவது பேப்பர் 2 பேப்பர் 1 எனக்கு மெசேஜ் கமெண்ட் வந்திருக்கு, ஓகேங்களா. எத்தனை பேர்? 95 மார்க்குக்கு மேலே. நமக்கு 82.5% எடுத்தாவே, ஓகேங்களா, டெட்டு கிளியர் ஆகிடும்.
ஓகேங்களா? எவ்வளவு? 82.5. 95க்கு மேலே நம்மளுடைய கொஷின், அதாவது வினா வங்கியும் நம்ம வீடியோவையும் பார்த்து 95க்கு மேலே நிறையா பேர் மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அகரம் டிஎன்பிசி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பார்ப்போம்.